வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஐடிபிஐ பேங்க் ரெக்யர்மென்ட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் அப் பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடிபிஐ ரெக்யர்மென்ட் 2025ங்கிற அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே இதில் கரண்ட் ஓப்பனிங்ஸ் ரெக்யர்மென்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஓ 2025 to 26ன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே அதோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவாங்க. இதுதான் ஐடிபிஐயோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் போய் நீங்கள் வந்து இந்த அலர்ட்னு கொடுத்துருப்பாங்க, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஓப்பனிங்ஸ் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஓன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா இந்த ஜாப்பை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்ளை ஆன்லைனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லாகின் ஃபார் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் கேண்டிடேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி இதில் சில இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 8/5/2025, க்ளோஷர் பார்த்தீங்க அப்படின்னா 20/5/2025. அப்ளிகேஷன் டீடைல்ஸை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா 20/5/2025 தான் எடிட் பண்ணிக்கணும். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 4/6/2025 அதுக்குள்ளே நீங்கள் வந்து அது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 8/5/2025லேருந்து 20/5/2025 மட்டும் தான் நீங்கள் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுக்கிறது மட்டும்தான் 4/6/2025. இப்போ நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். இந்த அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை வந்து 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், டீட்டெயில்ஸ், ப்ரிவ்யூ, அப்லோட்ஸ் அண்ட் பேமெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸில் உங்களுடைய நேம் கொடுத்துக்கணும். கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேம், இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ஃபில்அப் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட் நேம் ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு மிடில் நேம் இருந்துச்சுன்னா மிடில் நேம், அப்படி அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் இருந்துச்சுன்னா லாஸ்ட் நேம். இதில் கீழே ஃபுல் நேம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ண அது வந்துடும். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய மொபைல் நம்பர் அதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் நம்பர், 2 மொபைல் நம்பர், நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்தது ஆல்டர்னேட்டிவ் ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும், அதையும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக யூஸர் மொபைல் நம்பர் தான் நம்ம கொடுத்துக்கணும். நம்மளோட மொபைல் நம்பருக்கு எல்லாமே நம்மளுடைய பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் ஐடி வரனால நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோங்க. எப்போவுமே யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கணும். டொமைன் நேம் என்னவோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே கன்ஃபார்ம் இமெயில் ஐடியில் என்ன டைப் பண்ணிங்களோ அதுதான் திரும்ப கன்ஃபார்ம் இமெயில் ஐடி டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி கோடு கொடுத்துருப்பாங்க. அதில் தெரிகிற செக்யூரிட்டி கோடை நம்ம வந்து அதில் டைப் பண்ணிக்கணும். கரெக்டாக டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் நம்ம அப்லோட் பண்ணணும். இதில் கீழே கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் த ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து எந்தெந்த சைஸில் இருக்கணுங்கிற கைடு வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. 4.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர் சைஸில் தான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கணும். இதில் சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய் நம்ம ஃபோட்டோ சைஸ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி அதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். கேப்சர்ட் இமேஜஸில் வந்து கேப்சர் யூஸிங்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சர்ட் இமேஜும் இதில் உங்களுக்கு கேப்சர் ஆயிரும். இதுதான் கைட்லைன்ஸ். நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே கைட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிஃபோர் அப்ளைங் த கேண்டிடேட் வில் ரெக்யூர் த செகண்ட் இமேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோட்டோகிராஃப் இமேஜ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் மஸ்ட் பி எ ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஸ்டைல் கலர் பிக்சர் இருக்கும். அதே மாதிரி அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 230 பிக்சல்ஸ் இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 50 கேபி இருக்கும். இஃப் யூ ஹாவ் எ யூஸ் ஃப்ளாஷ் என்ஷூர் தேர் நோ ரெட் ஐ. ஃப்ளாஷ் யூஸ் பண்ணோன்னா ரெட் கலரில் ஐஸ் இருக்கக்கூடாது, கிளியராக விசிபிளாக இருக்கணும். ப்ளீஸ் அப்லோட் ஷுட் பி அப்ராக்சிமேட் சைஸ் அண்ட் கிளியர்லி விசிபிளாக இருக்கணும். அங்கே கொடுத்துருக்க ஃபைல் சைஸில் இருந்தால் மட்டும் தான் நமக்கு ஃபோட்டோஸ் அப்லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃப் கேப்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி கேப்சர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் கேப்சர் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். அதில் போய் கேப்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் பட்டன் கொடுத்தீங்கன்னா கேப்சர் இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆகிடும். கேப்சர் பண்ணும்போதும் நீங்கள் வந்து ஆன் செலக்டிங் கிளிக் ஹியர்ஸ்க்கு ஸ்கேன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கேன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் கேப்சர் பண்ணி அதில் கேப்சர் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம்.
சிக்னேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஹேஸ் டு சைன் த ஒயிட் பேப்பர் வித் பிளாக் இங்க் பென். டைமென்ஷன்ஸ் வந்து 140லேருந்து 60 பிக்சல்ஸ் இருக்கணும். சைஸ் ஆஃப் த ஃபைல் ஷுட் பி பிட்வீன் 10 கேபிலேருந்து 20 கேபி. என்ஷூர் தட் த சைஸ் ஆஃப் ஸ்கேன் இமேஜ் இஸ் நாட் மோர் தென் 20 கேபியை விட்டு தாண்டி இருக்கக்கூடாது. சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கக்கூடாது. இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ஸில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட சிக்னேச்சர்ஸை அப்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ், இதுவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா ஜேபிஜிலேருந்து ஜேபிஇஜி. டைமென்ஷன்ஸ் வந்து 240x240 பிக்சல்ஸ் இருக்கணும். ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 50 கேபி. கீழே நிறைய நோட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களால் சரியாக எழுத முடியல அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் அதில் நோட்டுன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன் இமேஜஸ். ஃபைல் டைப் வந்து ஜேபிஜிலேருந்து ஜேபிஇஜி. டைமென்ஷன்ஸ் வந்து 800லேருந்து 400 பிக்சல்ஸ் இன் 200 டிபிஐன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைல் சைஸ் வந்து 50 கேபிலேருந்து 100 கேபி. இதுவும் ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதக்கூடாது. ஸ்மால் லெட்டர்ஸில் தான் நம்மளுடைய நார்மல் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் எழுதணும். அவங்க செக் பண்ணுவாங்க. நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்கை வந்துட்டு வேறு யாரையும் எழுதி நம்ம ஸ்கேன் பண்ணக்கூடாது. நம்ம தான் எழுதி ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நாட் பை த அதர் பர்சன் அதிலே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுடைய இதில் கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து எழுதி அதை ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுடைய அப்லோடட் இமேஜஸில் போய் ஃபோட்டோ அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். கேப்சர்டு யூஸிங் வெப் கேமரா, ஸ்கேன் QR கோட், அப்லோட் த ஃபோட்டோ வயா மொபைல் மூலமாகவும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். கேப்சர்டு ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேப்சர்டு இமேஜ் வந்து இதில் வந்து இதாகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ளே போய் நம்ம டிக் கொடுத்துட்டோன்னா நம்மளுடைய ஃபோட்டோ நம்மளோட தான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வெரிஃபை பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸ்கேன்டு சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்னு கொடுத்துருப்பாங்க. அதில் சூஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய் நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் ஆயிரும். அதுக்கும் கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஐ கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் அதை டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் முடிச்சதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ், நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய கேட்டகரி என்னன்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆர் யூ பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஆஃப் 40% அண்ட் அபோவ். பர்சன் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். நோனா நோ. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா எந்த டைப் ஆஃப் டிசபிலிட்டிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி ஆஸ் பர் த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். வெதர் டிசபிலிட்டி இஸ் பெர்மனண்ட்டாக இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இஸ் வேலிட் அப் டு, எதுலேருந்து எந்த டேட் வரைக்கும் வேலிடாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆஸ் பர் த பிடபிள்யூடி, இதில் வந்து நிறைய எஸ்ஆர் கொஸ்டின், பேசிக் எஸ்ஆர் நோ கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இதில் எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துக்கலாம், நீங்கள் நோனா நோன்னு கொடுத்துக்கலாம். டிசபிலிட்டிக்கு ஐடி கார்டெலாம் கேட்டிருக்காங்க. அந்த ஐடி கார்டு இருந்துச்சுன்னா அதோட நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன டைப் ஆஃப் ஐடி கார்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர் யூ சைல்ட் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் தோஸ் ஹூ ஆர் டைடு இன் 1984 ரியார்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கலாம், நோனா நோ. ரிலீஜியன் விச் யூ பிலாங்னு கேட்டிருக்காங்க. எந்த ரிலீஜியன் சொல்லி நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கணும். வெதர் யூ பிலாங் ரிலீஜியஸ் மைனர் கம்யூனிட்டியான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா அதில் நீங்கள் எஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கணும். நோனா நோ. ஹேவ் யூ ஜாயின் த கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப்பில் ஏதாவது ஜாயின் பண்ணி ஏதாவது பெனிஃபிட் அடைஞ்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கலாம், நோனா நோ. பீரியட் ஆஃப் சர்வீஸ், அந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா எத்தனை சர்வீஸ் உங்களோட மந்த் என்னன்னு சொல்லி நம்ம எழுதிக்கணும். பிளேஸ் எந்த இடத்துல, அப்புறம் ஸ்டேட் ஆஃப் கேட்டிருக்காங்க. நேஷ்னாலிட்டி, நம்மளுடைய நேஷ்னாலிட்டி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டேட் UT NCR which the center of examination சென்டர் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஐடி கார்டு ப்ரூஃப் 2 நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஆதார் கார்டா, ஓட்டர் ஐடியா, பாஸ்போர்ட்டா, பேன் கார்டு, இதில் 2 ஐடி கார்டு வந்து அதில் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து வேலிடாக இருக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐடி கார்டு நம்பர் 1ல் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதோட நம்பர் வந்து கீழே எழுதிக்கணும். ஐடி கார்டு நம்பர் 2லேயும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும், அதோட நம்பர் கீழே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸில் டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜெண்டர் மேலா ஃபீமேலா அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க. டூ யூ ஹாவ் அ ட்வின் பிரதர் ஆர் சிஸ்டர்? ட்வின் சிஸ்டராக இருந்தாங்கன்னா எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். அந்த இருந்தாங்க அப்படின்னா அதோட ஜெண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த ட்வின் சிஸ்டர், அவங்க அந்த ட்வின் சிஸ்டரோட நேமும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஃபாதர்ஸ் நேம், மதர் நேம், ஸ்பூசஸ் நேம், அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ். அட்ரஸ் வந்து நம்மளுடைய அட்ரஸ் எல்லாமே டைப் பண்ணிக்கணும். அட்ரஸ் 1ல் நம்மளுடைய ஸ்ட்ரீட் நேம், 2ல் வந்து நம்மளுடைய எந்த இடத்துல இருக்கோமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். 3ல் டிஸ்ட்ரிக்ட் நேம், அப்படி டிஸ்ட்ரிக்ட்னு தனியாக இருக்குது, அது போக என்ன தாலுகாங்கிறத நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதில் ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். சேம் ஆஸ் த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், ரெண்டுமே ப்ரெசன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேம்னா நீங்கள் அதை கரெக்ட்னு கொடுத்துக்கலாம். இல்லை தனித்தனினா அதை நீங்கள் இன்னும் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் தான் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிராஜுவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த காலேஜ்னால் நம்மளுடைய எந்த காலேஜில் படித்தோமோ அந்த காலேஜ் எழுதிக்கணும். நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி, டிகிரி, சப்ஜெக்ட் அண்ட் ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பாசிங், எந்த இயரில் நம்ம பாஸ் ஆனோமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ மார்க் எடுத்தோங்கிறதையும் நம்ம அதில் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அகாடமிக் இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4 இருக்குது. அந்த ஒவ்வொரு இயர்லேயும் செமஸ்டர் 1ல் நம்ம எவ்வளோ மார்க் வாங்கணுங்கிறத நம்ம அதில் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எவ்வளோ மார்க்குக்கு எவ்வளோ வாங்கணுங்கிறத நம்ம அதில் டைப் பண்ணிக்கணும். செமஸ்டர் 1, செமஸ்டர் 2 அதில் நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே அது பர்சன்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிரும். அந்த பர்சன்டேஜும் மேலே நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பர்சன்டேஜ் வந்து நமக்கு சேமாக இருக்கணும். ஒவ்வொரு செமஸ்டருக்குமே தனித்தனியாகவே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. செமஸ்டர் 1, செமஸ்டர் 2, அதே மாதிரி இயர் 2ல் செமஸ்டர் 3, செமஸ்டர் 4 டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவோ அதில் நம்ம இதில் டோட்டல் மார்க்ஸ் நேராக டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மொத்தமாக கிராண்ட் டோட்டல்னு சொல்லி அதில் பர்சன்டேஜ் அதுவே கீழே கேல்குலேட் பண்ணி அவங்களே கொடுத்துடுவாங்க. நம்ம மார்க் மட்டும் நம்ம டைப் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜிக்கான போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ்க்கான மார்க் எல்லாமே அதே மாதிரி நேம் ஆஃப் த காலேஜ் நேமு, யூனிவர்சிட்டி நேமு, எந்த இயரில் நம்ம பாஸ் ஆனோமோ அந்த டீட்டெயில்ஸ் அது எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். பர்சன்டேஜ் என்ன, நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் நம்ம முடிச்சிருந்தோன்னா அதோட டீட்டெயில்ஸும் நம்ம அதில் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு அதர் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தோன்னா அதுவும் நம்ம அதில் எந்த யூனிவர்சிட்டியில் எந்த இதில் எழுதணும்னு சொல்லி நம்ம அதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். அப்புறம் எந்த இயரில் நம்ம பாஸ் ஆனோம், டேட்டு, மந்த்து, இயர் 3மே நம்ம டைப் பண்ணிக்கணும். அப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறோன்னு சொல்லி அதில் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ், நம்ம கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்து ஏதாச்சும் என்ன பிடிச்சிருக்கோமோ அதை அதில் நம்ம டைப் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஜாப் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் நாலேஜ் இருக்கணும், அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணவே முடியும். அதோட டீட்டெயில்ஸும் நம்ம வந்து அதில் வந்து எழுதிக்கணும். என்ன கம்ப்யூட்டர் நாலேஜ், டூ யூ ஹாவ் ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஐடி ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதில் நம்ம எஸ்ன்னு கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எம்ப்ளாயாக இருந்தோம் அப்படின்னா அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். நேம் ஆஃப் த எம்ப்ளாயர், டெஸ்டினேஷன், ப்ரெசன்ட்லி ஒர்க்கிங்காக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த பீரியட் ஆஃப் சர்வீசஸ்லேருந்து எந்த பீரியட் ஆஃப் சர்வீஸ் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிங்களோ அதோட டீட்டெயில்ஸ் நம்ம அதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். கீழே மந்த்து, டேட்டு, இயர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அதில் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துருக்காங்கன்னா நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ், அது ரீசன் ஆஃப் லீவிங், என்ன ரீசனுக்காக நம்ம லீவ் ஆனோமோ அதையும் நம்ம எழுதிக்கணும். டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மந்த்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 3 டிஜிட்ஸ் இருக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் மந்த்ஸில் கேட்டிருக்காங்க, இயரில் கேட்கல. மந்த்ஸாக நீங்கள் எத்தனை இயர் ஒர்க் பண்ணிங்களோ அதை நம்ம மந்த்தாக கால்குலேட் பண்ணி அதில் டைப் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் நோனில் கேட்டிருக்காங்க. லாங்குவேஜ் நோனில் வந்து ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக். நமக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அதில் டைப் பண்ணிவிட்டு ரீடா, ரைட், ஸ்பீக் இதில் நம்ம 3மே தெரிஞ்சுன்னா 3மே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு 2 தான் தெரியும்னா 2 கூட நம்ம சூஸ் பண்ணிவிட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்தோடனே சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஃபில்லப் பண்ணது எல்லாமே ப்ரிவியூ ஆகிக்கணும். இதிலே நீங்களே பார்த்துக்கலாம் எல்லாமே நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு. இதில் ஏதாவது எடிட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிவ்யூ அதுக்கப்புறம் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதனால் ஒரு தடவை நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக தான் நம்ம கொடுத்துருக்கோமா, டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில்லப் பண்ணியிருக்கலாமான்னு சொல்லி ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ரிவ்யூங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். உங்களோட அட்ரஸ், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, அதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு அதில் செக் பண்ணிக்கலாம். நம்ம கீழே ஒரு டிக்ளரேஷன்ஸ் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நம்ம டிக் பண்ணிட்டோன்னா ஐ அக்ரிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை நம்ம பேக் போய் எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அக்ரிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதனால் ஒரு தடவை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸும் ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் ஏற்கனவே இதோட கைடன்ஸ் எல்லாமே நம்ம டாக்குமெண்ட்ஸில் பார்த்தாச்சு. அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 240 x 240 பிக்சல்ஸ் இருக்கும். ஃபைல் சைஸ் வந்து 20 KB - 50 KB வந்து லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன்ஸ். அதை நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வேளை லெஃப்ட் ஹேண்ட் இல்லாதவங்க ரைட் ஹேண்ட் இருந்தால் இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க. அதில் நோட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் அதோட சைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 KB 100 KBக்குள்ளே தான் இருக்கணும். இந்த சைஸில் இருந்தால் மட்டும் தான் நமக்கு அப்லோட் ஆகும். கீழே இருக்கிற அந்த டிக்ளரேஷன்ஸ் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம எழுதிட்டு ஸ்கேன் பண்ணி நம்ம நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் நம்ம தான் எழுதணும். நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் இருக்கணும். வேறு யாரும் எழுதி நம்ம அதை அப்லோட் பண்ண முடியாது. நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்கில் இருந்தால் தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் தான். பேமெண்ட் வந்து கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டே இருக்கும். பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ நீங்கள் பேமெண்ட் பண்ணணுமோ அதை டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிப்பாங்க. அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த QR கோடை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற அந்த கேப்சா கூட இதில் நீங்கள் எழுதிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸில் ஏதாவது ஒரு மெத்தட்ஸில் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் காமிக்கும். நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் சைடில் வந்து கிரெடிட் கார்டு கொடுத்துருப்பாங்க, டெபிட் கார்டு கொடுத்துருப்பாங்க, இன்டர்நெட் பேங்கிங், பிம்முன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் இப்போ நீங்கள் இப்போ கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மேலே தெரியிற அந்த 3 கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி மட்டும் தான் நம்மளால் பே பண்ண முடியும். நம்பர், எக்ஸ்பைரேஷன் டேட் கேட்டிருக்காங்க, கார்டு ஹோல்டர் நேம் கேட்டிருக்காங்க. மேக் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் போயிடும். இதே மாதிரி தான் டெபிட் கார்டுக்கும் அதோட டெபிட் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பைரி டேட் கேட்டிருக்காங்க, கார்டு ஹோல்டர் நேம் கேட்டிருக்காங்க. மேக் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பிம் அல்லது யூபிஐனா அதோட நம்பர் நம்ம டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும். 4 ஆப்ஷன்ஸ் 5 ஆப்ஷன்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங்கில் 4 பேங்க் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அந்த பேங்க் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும். அதில் அப்படி இல்லை வேறு பேங்க்னாலும் நீங்கள் அதில் பிம் அல்லது யூபிஐ மூலமாக கொடுக்குறதாலும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் போயிடும். 5 ஆப்ஷன்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வேறு பேங்க்னா செலக்ட் யுவர் பேங்க் இருக்கும், அதில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் யுவர் பேங்க்னு இருக்கும், அதில் போய் நம்ம பேங்கை செலக்ட் பண்ணி மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.